நாளெல்லாம் கஷ்டப்பட்டு நடத்தாகுது நெருப்புல. என்னடா பொலைமின வேலை செஞ்சிருக்கா? நெருப்புல வந்து கொஞ்சம் நின்னு பாரு. நான் டேபிள தொட்டிங்கிற. ஏய், உன் வேலையை நீ செய்யறா, என் வேலையை நான் செய்யறா. ஆனா மீந்த சோற துண்ணு கொய்ப்பு உனக்கு ஏறி போச்சுடா. இன்னும் வீட்டு சோத்த துண்ட மாதிரி இன்னும் பேத்திக்கிற. என்னடா உனக்கு? ஏய், குழந்தை எங்கிட்டே வருது. என்னடா பண்ணுவா? இதெல்லாம் முதலாளிகிட்ட வச்சுக்கோ, என் வீட்டுல வச்சுக்காத, சொல்லி வைக்கிறேன். அவன் என்ன பெரிய பருப்பு என்ன கீச்சு விடுவான்? ஓ, முதலாளிய திட்டியா நீ? பட்டான் அவன். அவருன்னா வந்து கீச்சு விடுவாரு. போடா. அண்ணாமலையார் ஹோட்டல் நல்லா இருக்க முடியுதா? நானா சாப்பாடுக்குதானா? வாங்க சாப்பாடு இருக்கு, வாங்க. ஏய் இல்ல போட. ஏய், சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்க இல்லன்றா என்னடா? ஏய் இல்லன்னா இல்ல, நீ வேலை பாடுறா. ஏய் நீ போடா. அவரு இருக்குதுன்றாரு, நீங்க இல்லன்றீங்க. இல்லன்னு சொல்லிட்டு இல்ல, போடா. தம்பி சாப்பாடு இருக்கு, வாப்பா நீ. ஏய் என்ன மாரி போயிடுவேன், நீ சூடு வச்சிடுவேன். சூடு வச்சுடா. எப்பா எனக்கு சோற வேணும். போங்கடா, மீன் ஓனுட்டு மட்டும் வாங்கடா. நீ பண்றது சுத்தமா சரியில்லை செல்வராஜ். ஏய் நல்லா இருக்குதுன்னு ஊரே சொல்லுது, நீ என்னடா சொல்றது? நான் மீனை சொல்ல, உன் கேரக்டர் சொன்னேன். போடா என்கிட்ட எவ்வளோ பேசணும் இல்ல, போடா. நோ, இங்க மீன் இருக்குதுண்ணா. வா போய் கேட்கலாம். நோ, நல்ல மீன் இருக்குதா? நல்ல மீன் இல்லாம கட்ட மீனா வச்சிருப்பாங்க. என்னடா பேசுறா? எகத்தலமா பேசுறான் ஆளையா? நோ, நல்ல மீன் தான். எவ்வளவு விலை? எவ்வளவு விலை இருந்தா நீ வாங்குவ? ரொம்ப எகத்தலமா தான் பேசுது. நோ, சாப்பிடுறதுக்கு மீன் வேணும்னா. சாப்பிட்றதுக்கு தான் மீன் வாங்குவாங்க, தூக்கி போறதுக்கு மீன் வாங்குவாங்க. ஐயா சரியில்லையா இது? சரி மீன் எவ்வளோ? நான் ஃபர்ஸ்டே கேட்டேன் எவ்வளவுன்னா வாங்கணும். யோ, அவ்வளவுதான் மரியாதை கெட்டு போடும். இந்த மீன் எவ்வளோயா? 400 ரூபாய். 400 ரூபாயா? குழந்தைங்களை எப்படி ஏமாத்துறான் பாரு. ஏய், என்னடா பண்ற? மீன் விலை கட்டாங்க சொன்னேன், என்ன இப்போ அதுக்கா? ஏய், 400 ரூபாய் சொல்ற, என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா பசங்கள? 12-13 பீஸுக்கு இது 400 ரூபான்னு சொல்லாத, எவ்வளவு சொல்லுவேன்? மொத்தமா சொன்னியா? மொத்தமா கேட்டேன், அதனாலதான் சொன்னேன். நோ, நான் மொத்தமா கேட்கல. ஒரு மீன் எவ்வளோ? ஒரு மீனா ஓடுமா, வஞ்சர மீன் ஓடுமா, வவால் மீன் ஓடுமா? யோ, மஞ்சள்மா வேணா, வவாலா வேணா, இதுல ஒரு மீன் எவ்வளோயா? எப்பா பீஸ் போட்டுக்கிறேன்பா, ஒரு மீனா இல்லப்பா. யோ, பீஸ் போட்ட மீன் தாயா, ஒரு பீஸ் எவ்வளோயா? ஏன் கடுப்பேத்துற? உனக்கு பீஸ் போட்ட மீன் ஓடுமா, உனக்கு ஒரு மீனா ஓடுமா? ஒழுங்கா சொல்லு. டேய், வயசுல பெரிய ஆளுன்னு பாக்குறேன், இல்ல மண்டிய கொந்துருவேன். நாயா பேசுற? ஏய் பாடா போடான்றா. பின்ன அவனை வெறுப்பு பார்த்தா அப்படிதான் சொல்லுவான். நீ பேசாதடா, என் கௌரவமே போச்சு. ஆமா, இது பெரிய ஜார்ஜ் பீஸ், கௌரவம் போச்சான். போடா. நோ, மீன் கிடைக்குமா கிடைக்காதா? என்னடா மீன் ஓடும் சொல்லு. அதுல அந்த ரவுண்டு பீஸ் கொடு. அது செத்து போச்சுப்பா, வேற மீன் கேளு. செத்து போச்சா? யோ, நான் ஏன் பேசுற? ஏய், இதான் நல்லதுக்கு இல்ல. முதலாளி தெரிஞ்சா என்ன பண்ணுவான்னு தெரியாது. என்ன பண்ணுவான்? உனக்கு கொடுக்குற சம்பந்தம் எனக்கு கொடுக்குறான். நான் நீ டேபிள் வச்சுட்டு வாங்கிக்கிறேன், நான் அனல்ல வந்துங்கிறேன். யோ, மீன் வருமா வராதா? வந்தா கூப்பிட்டுங்கோ, நான் சொல்றேன். இதுக்கு மேல இங்க நின்ன வேலை ஆகுது. வா போலாம், மீன் துண்டு ஆசையே போயிடுச்சு. தம்பி, நீங்க வந்து உட்காருங்க, எங்க முதலாளி வந்துருவாரு, அதுக்கப்புறம் பேசலாம் வாங்க. அவரு என்ன பேசிட்டு போறாரு? பருப்பு என்னது? முதலாளியே பருப்புன்றியா? பருப்பு சாம்பார் எல்லாம் சொல்லுவேன்டா, உனக்கு என்னடா வந்துச்சு? போடா. ஆஹா, அப்ப நீ முதலாளியே திட்டுவேன்டா, திட்டுவாங்க. வருபொரு பையன திட்டுவேன். நீ என்னடா? ஏய் யாரவா? முதலாளின்ற ஒரு பயம் கூட இல்ல உனக்கு? என்னடா முதலாளி அவன்? அரைபால் மாட்டியா? இவ்வளவு பேச்சு பேசுற, அவர் கையில தான் சம்பளம் வாங்குற தெரியும்ல? என்ன கொடுக்குறான்? ஒரு நாளைக்கு அப்படியே பைக்க வச்சு அவன் தலையில ஒரே அமுக்கு அமைக்கலாங்கிறேன். டேய், தலையில அமைக்கிடுவியா? எஸ், அதுக்குதான் காத்துங்கிறான். ஹலோ, இவன் யார்? அவன் அலோ எப்ப முழுங்கிறான்? முதலாளி ஏண்டா பார்க்கும் போது முதலாளி இல்லன்னா மண்டைனா? முதலாளி உன்னை எப்படி சொல்ல முதலாளி? நானே இப்பதாடா சொன்னேன் அரபால் மண்டைன்னு, நான் கேட்டு இருந்தேனடா. எல்லாம் இவன் பண்ணது முதலாளி, கோத்து விடுறான். டேய், நீ பேசுனடா, என்ன கவுத்து விடுற? எல்லாம் உன்னால் தான். முதலாளி பாரு என்ன கேள்வி கேக்குறாரு. முதலாளி, இவனுக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கல, இவன் வேலை விட்டு அனுப்பிச்சிடு முதலாளி. என் குடும்பத்தை நீ காப்பாத்திருவியா? என்னடா பேசுற நீ? முதலாளி, நீங்க நம்பலன்னா அது உட்காந்துருக்காங்க, அவங்க கிட்டே கேளுங்க. கோத்து வர்றியா? கேளுங்க முதலாளி, கேளுங்க. ஏங்க, நீங்க தான் முதலாளியா? இவர் தான் தம்பி முதலாளியா? வாங்க முதலாளி. ஏம்பா, இவன் இடம் கொடுத்தா பேசினானா? சொல்லுங்க பையன், பேசுனதெல்லாம் ஓனர்கிட்ட. நோ, பயங்கரமா பேசினா போடலாம். தெரிஞ்சு போச்சு, உன் வண்டவாள்லாம் தெரிஞ்சு போச்சு. மாட்டீங்கன்னா தம்பி, நான் முதலாளி பத்தி என்னப்பா சொன்னேன்? சொல்லுப்பா. மீன் சூடாக்குது. மீனா? சொல்லுப்பா, அவன் எது சொன்னாலும் சொல்லுப்பா. முதலாளி இரு முதலாளி சொல்லுவானுங்க. என்ன முதலாளி இப்படி பண்றா? நீ பேசாதடா, எது வந்தாலும் அவங்க சொல்லட்டும்.
சொல்லு தம்பி, என்ன சொன்னா எல்லாத்தையும் சொல்லு. எல்லாத்தையும் சொல்லிடுவேன், கோச்சிக்க கூடாது. ஆயம்பா கோச்சிக்கு பாரு, எல்லாத்தையும் சொல்லு. தப்பு பண்ண தண்டனை அனுபவிச்சாகணும். ஆமா தம்பி, தப்பு பண்ண தண்டையை அனுபவிச்சே ஆகணும். மீன் சூடாகுது. நோ சொல்ற பாருங்க, தொகுரார ப்ளூ சட்டை போட்டுக்கினியா, அவர் வந்து உங்களை திட்டினாரு. கேட்டுக்க முதலாளி, கேட்டுங்க. ராசி என்னடா இது? முதலாளி இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல முதலாளி. என்னடா தெரியல? எல்லா உண்மையும் வெளியே வச்சுன்னு நாடகம் ஆடுறியா? நான் எதுனா திட்டினா? திட்டினேன் அசிங்கமா திட்டினேன். அதை வந்து இவர் தான் தட்டி கேட்டாரு. சத்தியத்து பக்கம் இருக்கிற தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. ஏண்டா ராசி, முன்னாலே நல்லா பேச்சு பின்னால திட்டியா? முதலாளி ஏதோ கடையில சதி நடக்குது முதலாளி. அததான் முதலாளி கண்டுபிடிச்சிட்டாரு. இனிமேல் உன் பெருப்பு வேவாது. முதலாளி பெரிய பருப்பான் வேற கேட்டா முதலாளி உன்ன. நான் கேட்டனா, அதுவும் எங்க முதலாளி போய் நான் கேட்டனா, எங்க தெய்வம். முதலாளி நடிக்கிறா முதலாளி, செம்மையா நடிக்கிறா முதலாளி. சரி முதலாளி இருக்கிற நல்ல திருப்பா சொல்லி விடு. என்ன தீர்ப்பு? இவனை வச்சிருந்த கடை வழங்காது. முதலாளி இவனை அமுச்சு விடுமா? ராசி என்ன இப்படி பண்ணுவேன்னு தெரியாது போச்சுடா. முதலாளி உனக்கு ஒண்ணு நான் பண்ணல முதலாளி. முதலாளி நான் சொன்னா நம்ப மாட்டேன். என்னது எலுமிச்சு பழம் அடுத்தது? இது என்ன எலுமிச்சு மயம் தெரியுமா? இது சூனி எலுமிச்சு மயம். சூனி எலுமிச்சு பழமா? யார் வச்சது? பக்கத்து கடைக்காரனும் இவனும் கூட்டு. ஓஹோ சரி. அது இதுக்கு அந்த எலுமிச்சு பாத்தீங்கன்னா இந்த எலுமிச்சு மயம் சூனி எலுமிச்சு மயம். இவனும் அந்த கடைக்காரன் 2 பேரும் வந்தாங்க, இதை போட்டு போனாங்க. முதலாளி சூனி என்னன்னு தெரியாது முதலாளி. எல்லா வேலையும் பண்ணிட்டு தெரியாதுன்னு சொல்றியா? பரவாயில்லையா? இப்படி சொன்னா எப்படி முதலாளி? அவன் எப்படி போய்ப்பான்? அப்ப வேற என்ன பண்ண சொல்ற? அவன் இங்கேயே இருக்கட்டும் முதலாளி, ஆனா சம்பளத்தை பாதி ஆகிடும். பாதி ஆகிட்டா திருத்திடுவானா? திருந்த வைக்கிறேன் நானு. என் கண்ட்ரோல் விட்டுரு எல்லாத்தையும். முதலாளி இவன் செம பிளான் பண்றான். யோ பாவம் என்னயா அவ்வளவு பேர் நல்ல மனுஷனை கெட்ட பேர் வாங்கி தரா? டேய் இது எனக்கு தேவைதான்டா. இது நீ பண்ண தப்புக்கு மாட்டீங்கன்னா தேவைன்னாக்கா? முதலாளி நான் தப்பே செய்யல முதலாளி. இவன் பேச்சை கேட்டு எதுவும் பண்ணாதீங்க முதலாளி. என்னடா பண்ணலாம் அவனை? வேலைக்கு வச்சுக்கலாம் முதலாளி. நீ முதலாளி நான் முதலாளியா? உனக்கு வேலை இல்லை போடா. டேய் பருப்பு சட்ட மாட்டியா? என்கிட்ட வேலை இல்லைன்னு சொல்ற. உனக்கு வச்சுக்கிறா உனக்கு. என்னது நான் பருப்பு சட்ட மாட்டியானா? முதலாளி பாத்தியா இவனோட சூப்பரா? டேய் இவன் பேச்சை கேட்டு நீ என்ன வெளியே அனுப்புறல? டேய் மண்டியா அவனை 4 துண்டா ஆக்கறா. டேய் 4 துண்டா? போறவிய பாத்துட்டு அவன. டேய் உன்னை பாக்கறா உன்னை. போடா உன்ன 1000 பேர் பார்த்தாச்சு. 7 பேர் தான் இருப்பாங்கன்னாங்க, 1000 பேருன்றா? இல்லப்பா அவன மாதிரி மோசமானு சொன்னேன். நான் சொன்னியோ. சரி மீன் கொடுங்க. சூடா கொடுப்பா. ஏப்பா கருப்பு சட்டா? குடுக்குறோம்பா முதலாளி. அண்ணி வீட்டை காத்துக்குது பாரு, நீ போ. நீ பாத்துக்கிறியா? நான் பாத்துக்கிறேன் முதலாளி, என் கடை மாதிரி. நீ போ. கஷ்டப்படுற எல்லாம் கவனி. நான் போயிட்டு வரட்டுமா? போ முதலாளி. தம்பி கடவுள் போல என்ன காப்பாத்திட்டீங்க தம்பி. அதெல்லாம் இருக்கட்டும், தினமும் வருவான் 2 பீஸ் மீன் குத்துருன்னா குத்துறம்பா. இப்போல சப்போர்ட் பண்ணிக்கிற அது போறாரா? கபர் வஞ்சிர மீனா கூடு, அப்பதான் உனக்கு அப்பப்போ சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்பா எனக்கு ரொம்ப ஆசை இல்லப்பா. இந்த கடை என் பேருக்கு மாறிச்சுன்னா போதும். மாத்திடலாம் போ. வஞ்சர மீனை பொறிச்சு எடுத்துன்னு வா. சூடா இருக்கணும், புது மீனா இருக்கணும். புது மீனுக்கு நான் அங்க போறது? ஃபுல்லா 1 மாசம் மீன் தான் வச்சிருப்பான் இவன். நான்ப்பா யோசிச்சுனுக்குற. ஒண்ணு இல்லப்பா, இன்னைக்கு இந்த மீனை குத்துறேன், நாளைக்கு இருந்து புது மீனை கொடுக்குறேன். சரி போ டக்குன்னு போடு. கடைக்கு முதலாளி ஆக போறோம். இது மாதிரிதான் நிறைய முதலாளிங்க நல்லவங்களை விட்டு கெட்டவங்களை நம்புறாங்களோ. அது பிராக்டிக்கல், அது ஒண்ணும் பண்ண முடியாது. சரி நம்ம மீனை சாப்பிடுவோம். இன்னைக்கு தொழிலாளி, நாளைக்கு முதலாளி. ஜெயிச்சுட்டடா. மீன் சூப்பரா இருந்துச்சுல. இவனுங்கதான். இனிமேட்ல இருந்து எங்களை யார் காப்பாத்துறது? இவர் வேலைக்கு போனால்தான் தான் நாங்க சாப்பிடுறோமே. ஐயா இதுனடா புது வம்பியா? சொல்லுங்கடா பதில சொல்லுங்க. ஏன்டா அவரு வேலை விட்டு நிறுத்துறீங்க? ஏன்பா நானா வேலையை விட்டு நிறுத்தத்துக்கு பாக்கல, அந்த ஆள் தான் பிளான் பண்ணி வேலையை விட்டு நிறுத்திட்டான். நீங்க தானே முதலாளி கோத்து விட்டீங்க. நீ தானே உன் முதலாளி திட்டின, அசேஷமா திட்டினிய. அதுவும் சொட்ட தலையா மண்டியான வர சொன்னிய. அது ஏதோ கோபத்துல சொல்லிட்டேன். எப்படியாவது அவரை வேலையில சேர்த்து விடுங்க. நீங்க கவலைப்படாதீங்க, அந்த ஆள் அங்கதான் உட்காந்துக்கிறான். போய் கடல்ல தள்ளி விட்டுருங்க. அதுல இருந்து வேலை குத்துருவாங்க உங்க அப்பாவுக்கு. நல்ல ஐடியா. டேய் தள்ளி விட்டுருங்கடா. தள்ளி விட்டா போலீஸ்ல புடிச்சு போயிட்டாங்கம்மா. போலீஸ் புடிச்சுன்னு போனாலும் அங்கேயும் சாப்பாடு இருக்குதுடா. அப்படியா சொல்றா? சரி நீ போய் தள்ளி விடுமா. என்ன என்ன கவுத்து விடுறீங்க? உஷாரா அவர்ல யார தள்ளி விட சொல்றப்பா? ஏதோ ஒரு முடிவு பண்ணுங்கப்பா. கரெக்டான முடிவு. நீ போய் தள்ளி விட்டுருப்பா.
ஆமாங்க நீங்க போய் தள்ளி விட்டுருங்க. எது நான் போய் தள்ளி விடணுமா? உங்களுக்கோசம் வந்தேன் பாரு. எனக்கு வேலையை வேணா போ. என்னடா அவங்க அப்பா இப்படி சொல்லிட்டு போயிட்டான்? பேசாம நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா? சாப்பாடுனா எதனாலும் கேட்போம், சொல்லுப்பா. என்னடா சொல்லிடலாமா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. இந்த கடலுக்கு இது பேரு 3 பேரை ஊய்ந்துருங்க, மீனாவது சாப்பிட்டு போயிச்சுக்கோ. ஊந்துருமா? ஆமா ஆமா ஊந்துருங்க, வீட்டுக்கு நாட்டுக்கு நல்லது.